தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் கரங்களில் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த தியான நேரத்தை நிறைவாக்கும் ஆசீர்வதியும். இயேசுவினுடைய வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனை 264 பழைய பாடல், தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும் பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்தவர் கருள் திவ்ய ஆவியை ஈந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லவே, பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லவே, பாவநாசரம் இயேசுவே உம்மால் பாத்திரராய் இதை செய்தனர், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். கூடி வந்தும்மை பணிந்திட குறித்த இச்சிறு ஆலயம், கூடி வந்தும்மையே பணிந்திட குறித்த இச்சிறு ஆலயம், நாடி வந்தவர் யாவருக்கு முன்னல் வசனமுள்ளதாகவும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, தேவனே உமக்கான ஆலயம் பாவியின் சிறு நெஞ்சமே, பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலய மாக்கிடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். தேவ ஆலயம் வந்தவர் கருள் திவ்ய ஆவியை ஈந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். பிரியமானவர்களே, நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் செய்வோம். வாழ்வும் பலமும் அருளுகிற ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக, தியான நேரத்திற்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவே, உமது தயவால் கிடைக்க பெற்ற மற்றும் ஒரு புதிய மாதம், இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாள் காலை வேளையிலே சமூகத்திலே கூடி உம்மை தொழுது கொள்ள, சற்று நேரம் திரு வார்த்தைகளை தியானிக்க, உம்மையை நோக்கி ஜெபிக்க தந்த இந்த வேலைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் ஒன்றும் தடையாக இல்லாதபடிக்கு
நீர் எங்களை மன்னித்தும் பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானோர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். திருமறை பாடம் லூக்கா 22வது அதிகாரம், வசனங்கள் 40 முதல் 44. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த தியான வேளையிலே நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு கீழ்ப்படிதல் நிறைந்த வேதனைக்கு திரும்புதல். இங்கே 2 விஷயங்கள். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று வேதனை. ஆண்டவர் சமூகத்திலே கீழ்ப்படிதல் முக்கியம். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் திருமறை உள்ளேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாகமான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால்தான் ஒரு கட்டத்துல ஒரு கோவப்பட்டு திரும்பிடுறார். ஆனால் அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார், உமக்கு ஒன்று பெரிய வேலை கொடுக்கலையே, நீங்க போய் யோர்தான் நதியில மூழ்கிதான் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னபோது, அந்த ஆற்றுல மூழ்கினதுனால, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருடைய உடல் ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல, அவர் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி போனது. ஏசாமி கிட்ட வராங்க. முதல் அற்புதமே கானாவூர் திருமணத்துல திராட்சை ரச குறைவு வந்து சொல்றாங்க, தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். அங்கு கேள்வி கேட்டிருந்தா நடந்திருக்காது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைப்படி தேவையான திராட்சை ரசம், ஆனா தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறாரு என்று அவர்கள் யோசிக்காம, எதிர்க்காம, கேட்காம தண்ணீரை நிரப்புகிறார்கள். நிரப்பிய பொழுது கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த கச்சாடியில நின்று ஜெபிக்கவில்லை, வேறு எந்த செயல்படம் அங்க இல்லை. நிரப்பிட்டீங்களா, கொண்டு போய் கொடுங்க பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட. அவர்கள் கொண்டு போகிற பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசம் மாறி போனதை அதன் பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாமே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அங்கே அற்புதம், அதிசயம், ஆண்டவருடைய வல்ல செயல் வெளிப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டதை திருமறையில நிறைய கோடிட்டு காண்பித்துக் கொண்டே போகலாம். மற்றொரு வார்த்தை, வேதனையோடு. நல்லா இருக்கும்போதே கீழ்ப்படிய மாட்டான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் இயேசு கற்றுத்தருவ இந்த எதிர்காலத்துல வேதனை நிறைந்த பொழுது கூட கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் சமூகத்திலே திரும்பும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாம் பழைய பாட்டுல யோபுவை பார்க்கிறோம். அவர் அந்த தேசத்திலே ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்தவர். எல்லா நிறைவும், எல்லா ஆசீர்வாதமும் அவர் மிகுந்த நிலையிலே வாழ்ந்த பொழுது
சாத்தானால பல விதத்தில் அவர் சோதிக்கப்படுகிறார். அவருக்கானது எல்லாம், பிள்ளைகளை இழந்தார். அவர் சொத்துக்கள், அவருடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போனது. ஒரே நாள் எல்லாம் போய் சேர்ந்தது. கடைசியில அவர் உடலும் பாதிக்கப்பட்டது. அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க, என்னையா இன்னும் கடவுளே கடவுளே சொல்லினுக்கிறீங்க, கடவுளை தூஷித்து ஜீவனை விடும் என்று அந்த அம்மா வந்து ஆதங்கத்தோடு சொல்றாங்க. அப்போ யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த வேதனை நிறைந்த சூழலிலும் கூட ஆண்டவரை தூஷிக்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டார். அதன் நிறைவு, அவர் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய ஆசீர்வாதம் இரட்டத்தனியாக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் நிறைந்த வேதனையோடு தம் வாழ்வை முன்மாதிரியாக நமக்கு வைக்கிறார். இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசுதான் இன்றைக்கான மாடலாக நமக்கு முன் இந்த பகுதியில கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகள். அதுல லூக்கா 22:40 அவ்விடத்திலே சேர்ந்த பொழுது, அதாவது கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் சேர்ந்த பொழுது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நமக்குமான வார்த்தை. நம்முடைய சோதனை, வேதனை, இதன் ஊடாக அது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, நாம் வெற்றி கொள்வதற்கு நாம் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அதற்குள்ளாய் ஆழ்த்தப்படாதபடிக்கு, உங்களுக்கு வேதனையும் சோதனையும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அன்னைக்கு அதான் சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சற்று தூரம் சென்று அவர் ஜெபிக்கிறார். அந்த 42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். லேலியா, பிரியமானவர்களே, சிந்திக்கலாம். ஏசாமிக்கு தெரியும், இப்பொழுது இந்த கெத்செமனே தோட்டத்துல என்னை காட்டி கொடுத்து பிடித்து சென்று அவமானப்படுத்த போறாங்க, என்னை மிகுந்த கேவலத்துக்கு உட்படுத்தி சாட்டையினால் அடித்து பாரமான சிலுவையை சுமத்தி பலவிதமான இன்னல்களை, பலவிதமான கொடுமைகளை, பலவிதமான இடர்பாடுகளை கொடுத்து அவமானமாக்கி என்னை சிலுவையிலே கொல்லப் போகிறார்கள் என்கிற அந்த பாடுகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உள்ளத்துள்ளாய் வேதனை மிக்கவராக பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறார். தந்தையே, இந்த வேதனை நிறைந்த பாத்திரம், இந்த பாடுகள் நிறைந்த கிண்ணம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால் செய்யும், இல்லாவிடில் அந்த வேதனையை, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் பாரத்தோடு ஜெபிப்பதை நாம் இந்த பகுதியில பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டம் என்று சொன்னாலே உள்ளம் நடுங்குகிறது. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த ஜெபம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அடிக்கடி சென்று ஜெபித்தார் என்று திருமறையில படிக்கிறோம். அப்படித்தான் அந்த வழக்கத்தின்படி அந்த இடத்திலே சென்று இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபமோ மனுக்குலத்திற்கான ஜெபம், இந்த உலகிற்கான ஜெபம், இந்த ஜெபம் உனக்கான எனக்கான ஜெபம், இந்த ஜெபம் பாவிகளை ரட்சிப்பதற்கான ஜெபம், பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற வேதனை நிறைந்த ஜெபம். அந்த ஜெபத்தின் மத்தியிலே அவர் ஜெபிக்கிற அந்த ஆழமான ஜெபத்தின் உச்சம் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 43 வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறார். அப்படின்னா அந்த அவருடைய வேதனை நிறைந்த சூழல், இனி போய் இந்த ஜெபத்துக்கு பிறகு என்ன பிடித்து செல்ல போகிறார்கள், என்னை பலவிதமான இன்னல்களுக்கு உட்படுத்தி சிலுவையில கொல்லப் போகிறார்கள் என்று அந்த வேதனை நிறைந்த அந்த 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 கடுமையான சூழல் மத்தியில தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவை பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம்.
அந்த ஜெபத்தின் அந்த எவ்வளவு பாரமான ஜெபம் என்பதை அந்த 44ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, அவர் வேதனையும் அவருடைய தாங்க முடியாத துயரமும் நிறைந்த சூழல வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நாம் சிந்திப்போம் அன்பானவர்களே, இன்றைக்கு ஜெபிப்பதற்கு மக்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஜெபிக்கிற வேலையில முடிகின்றவர்கள் முழங்கால் படியிட கூட யோசிக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை நோக்கி காத்திருக்கிற நேரம், அது ஆண்டவரோடு நாம் இடைப்படுகிற, அவர் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற, ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைத்துக் கொள்ளுகிற, ஆண்டவர் இயேசுவோடு நமக்கான உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம் அது. நாம் எப்படி அந்த நேரத்தை ஒதுக்குகிறோம்? ஆண்டவர் இயேசு வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் அந்த பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் வெளிவந்தது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் எவ்வளவு ஆழமான ஜெபம், எவ்வளவு பாடுகள் நிறைந்த, வேதனை நிறைந்த ஜெபம். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய், பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய், வேதனை ஏற்று வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். இரத்தம் வேர்வையாக வெளிவரும் அளவிற்கு அவர் ஆண்டவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கெத்செமனே தோட்டத்துல நாம் இந்த வேளையில சிந்திக்கலாம். இந்த லெந்து காலத்துல, ஆண்டவரே, எங்களுடைய நாம இன்னைக்கு ஜெபிப்பது அதிகபட்சம் நமக்கான ஜெபம். சில வேளைகளிலே பிறருக்கும் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஜெபங்களிலே நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? வேதனை நிறைந்த சூழலா இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான நேரமா இருக்கலாம். எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கிற மக்களாக, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற மக்களாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயம் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் மகத்தானது செய்கிறவர். நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் கண்முன் நிறுத்தி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான நபரை இந்த வேளையில உங்களோடு நான் பகிர்ந்து முடிக்க விரும்புகிறேன். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து ஒரிசாவிற்கு மனோகர்பூர் பகுதியில தொழுநோயாளர் மத்தியிலே தம் கணவரோடு இணைந்து ஊழியத்தை செய்தவர். அங்கிருந்த பழங்குடியின மக்கள் மத்தியிலே, தொழுநோயாளர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அருட்பணியை செய்தவர்கள். 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி டாக்டர் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவர்களோடு பிள்ளைகள் பிலிப்பு, தீமோத்தேயு மூவரும் பயணப்பட இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக தான் குடும்பமா உட்கார்ந்து அந்த தொழுநோயாளர் மத்தியில மத்தியான உணவை சாப்பிட்டாங்க. அந்த நிகழ்வை படிக்கிற பொழுது எத்தனை ஆண்டவரின் அன்பு அவர்களை நெருக்கி ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரிசாவிற்கு, இந்திய தேசத்தை, பழங்குடியின மக்களை வாழ்கிற மக்களை இனம் கண்டு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கே வந்து அவர்களுக்கான ஊழியத்தை செய்தார்கள். மதிய உணவு முடிச்சு இரவு போறாங்க. அங்கே ஜீப்ல வைத்து உயிரோடு எரித்து அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அந்த தீவிரவாத கும்பல் தலைவன் தாரா சிங்கும் குற்றவாளிகளும் பிடிக்கப்படுகிறார்கள். கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் சொல்லுகிறார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். மீண்டும் ஒரு இயேசுவின் அன்பை உலகம் கண்டு கொண்டது என்று அநேகரால் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு. அதன் பிறகு கணவனையும் தனது பிள்ளைகளையும் இழந்த போது தொடர்ந்து அந்த மனோகர்பூர்ல தொழுநோயாளர்கள் மத்தியில கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் உடைய மகள் எஸ்தரோடு இணைந்து அந்த மக்களுக்கான பணியை செய்தார்கள். குறிப்பாக
கிரகாம் ஸ்டெயின்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல். ஸ்டெயின்ஸை அவருடைய நினைவாக ஒரு மருத்துவமனையும் கட்டி தொடர்ந்து திருப்பணியை செய்தார்கள் என்று அந்த வரலாறு போய்கொண்டே இருக்கிறது. 2005ஆம் ஆண்டு இந்திய தேசம் பத்மஸ்ரீ என்கிற உயரிய விருதை கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையாருக்கு கொடுத்தது. நாம் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டியது, கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அம்மையார் அவங்களுக்கான வேதனை நிறைந்த சூழல், கணவனையும் பிள்ளைகளையும் இழக்க கொடுத்த சூழல், எரிக்க கொடுத்த சூழல், இரத்த சாட்சியாக மரித்த சூழல், மன்னித்த குணமும் அவருடைய அர்ப்பணிப்பும், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேதனையான சூழலிலே ஆண்டவர் ஊழியத்தை செய்தார்கள். நாம் சிந்திக்கலாம், இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து நம்மில் எதிர்பார்ப்பது இதைத்தான். அன்பானவர்களே, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படிப்பட்ட வேதனையான சூழலா இருந்தாலும் அவர் வார்த்தையை கேட்டவர்களாய் மட்டுமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுகிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராய் திருப்பும் பொழுது ஆண்டவர் மகத்தானது செய்வார். இந்த திருவார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவாக்கி தருவாராக. ஆமென். நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இணைந்து துதிப்பாடல் 429 பழைய புத்தகத்துல, இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே, வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும், அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும்,
நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து நாம் முடிக்கலாம். வாழ்வும் வளமும் அருளுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஏசையா, கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்வு வாழ எங்களை அழைக்கிறவரே, வேதனையான சூழலிலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, அதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உமது அடியார் யோபு, ஆண்டவரே, வேதனை நிறைந்த சூழலிலும் உமக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவரே, தொடர்ந்து அவரை காத்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவர் தாமே எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் ஏராளம். எங்களையும் அர்ப்பணித்தவர்களாக, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களாக, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் உம்மையே பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க நீர் வழி நடத்தும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம். ஏசையா, இந்த தியான வேளையில இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, உலக நாடுகளின் அமைதியற்ற சூழலை ஆண்டவர் அறிவீர். அதையெல்லாம் தயவாய் நீர் மனம் இறங்கி சமாதானத்தை உண்டு பண்ணும் சுவாமி. உலக நாடுகளிடையே இருக்கிற இந்த போர்ச்சூழல் மாறி போகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கர்த்தருடைய கரம் மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இதனால் ஏற்படுகிற இழப்புகள் ஏராளம் ஐயா. பொருளாதாரம் சார்ந்து ஆண்டவரே, உலக நாடுகளில் அமைதியற்ற சூழல்னால அநேகர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி தலைவர்களோடு, அதிபதிகளோடு நீர் பேசி அமைதியை உண்டு பண்ணும். மீண்டுமாக இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய ஆவியான திரியேக தெய்வம் நீர் ஆட்கொண்டு மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் வழிநடத்துதலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்ல வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.